கருப்பு கவுனி அரிசி உருண்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாமா. ஒரு படி கருப்பு கவுனி அரிசி, அரைப்படி மல்லாட்டை, 1/4 படி எள்ளு, 3/4 படி வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை, ஒரு துண்டு சுக்கு, 3 ஏலக்காய், 300 கிராம் நெய், 50 கிராம் தேன். ஃபஸ்ட்டு அரிசியை வந்து நல்லா கழுவி காய வச்சுக்கணும். அரிசி வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டு நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். நீங்கள் மிக்சியில் கூட குறைன்னு அரைச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மல்லாட்டை எள்ளை வந்து வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பார்த்திங்கனாக்கா மல்லாட்டையும் வறுத்த எள்ளையும் 3 பல்ஸ் மோடில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவேன். நான் அரைச்சி எடுத்துன்னு வந்த மாவில் அது கூட பார்த்திங்கன்னா சுக்கு ஏலக்காவும் அதிலே போட்டேன். வெள்ளத்தையும் பார்த்திங்கனாக்கா அதிலே போட்டு 2 பல்ஸ் மோட் போட்டிங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சது மாவு எல்லாத்தையும் ஒரு நல்ல அகலமான தட்டில் கொட்டி நல்லா கை வச்சு நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நெய்யை வந்து காசி சுட நெய்யை காசி அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் தேனை ஊற்றிடுங்க. நான் வந்து எருமை மாட்டு நெய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நெய் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேனை ஊற்றிட்டு தேன் வந்து நம்ம ஏன் ஊற்றுறனாக்கா இது நல்லா பைண்டிங் ஏஜென்ட்டு நல்லாயிருக்கும். உருண்டை வந்து உடையாமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அந்த தேனை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெய்யை காசின நெய்யை ஊற்றி சுட பிடிச்சிடணும். சுட பிடிச்சாதான் வந்து அப்படியே கெட்டியாக நல்லா இறுக்கமாக நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இந்த உருண்டை வந்து பார்த்திங்கனாக்கா பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்துக்கு 2 முறையாவது நான் வந்து இதை ரீஸ்டாக் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி செஞ்சேனாக்கா 2 நாள்லேயே காலி ஆகிடும். எல்லோரும் பெரியவங்க வந்து சின்னவங்க வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது மோஸ்ட்டாக சுகர் பேஷண்ட் வந்து நல்லா சாப்பிட்லாம். பொதுவாக கஞ்சி வச்சு மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரியும் வந்து சாப்பிட்டாங்கன்னா பெரியவங்க வந்து தினைக்கும் ஒரு உருண்டை சாப்பிட்டாங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லதும் கூட. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ரெசிபி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணும்னாக்கா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கும் இதை வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாடா.